ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் லோட்டஸ் சீட்ஸ்லேருந்து எப்படி பிளான்ட்டை ஸ்ப்ரவுட் ஆகி வர வைக்கிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளில் சிலருக்கு லோட்டஸ் பிளான்ட்டை வீட்டிலே வளர்க்கணுன்ற ஆசை இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் இதுக்காக மீஷோவிலேருந்து லோட்டஸ் சீட்ஸை ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். நான் அப்படி ஆர்டர் போடும்போது லோட்டஸ் சீட்ஸை மட்டும்தான் ஆர்டர் போட்டேன். பட் அவங்க எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொக்கோ பீட்டும் சன்ஃப்ளவர் சீட்ஸும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. லோட்டஸ் சீட்ஸ் பார்த்திங்கன்னா 15 சீட்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. சன்ஃப்ளவர் சீட் ஒரு 10 சீட்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ சீட்லேருந்து எப்படி பிளான்ட்டை க்ரோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீடில் பார்த்திங்கன்னா ஒரு எண்டு ஷார்ப்பாகவும் ஒரு எண்டு ரொம்ப அந்த ஷார்ப்னஸ் இல்லாமலேயும் இருக்கும். ஸோ அந்த ஷார்ப்னஸ் இல்லாத எண்டை நல்லா தரையில் நம்ம போட்டு தேய்ச்சிட்டு அந்த உள்ளே இருக்க ஒயிட் பார்ட் மேலே தெரிகிற அளவுக்கு நம்ம நல்லா தேய்ச்சிக்கணும். நம்ம எதுக்காக இப்படி தேய்க்கிறோம் அப்படின்னா, இப்போ லோட்டஸோட அந்த சீட் ஷெல் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால வளர்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். நம்மளுக்கு சீக்கிரம் வளரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம தேய்க்கிறோம். இது தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்னொன்றும் பண்ணலாம். இப்போ அந்த சீட் இருக்கு இல்லையா, அந்த சீடை வச்சுட்டு கல்லில் கொட்டி அந்த சீடை நம்ம அந்த சீடோட ஷெல்லை நம்ம உடைக்கிறோம். ஷெல்லை மட்டும்தான் உடைக்கணும், சீடையே உடச்சிடக்கூடாது. அந்த ஷெல்லை உடச்சிட்டோம் அப்படின்னாலே அது ஈஸியாக ஸ்ப்ரவுட் ஆகி வெளியே வந்துடும். பாருங்கள், நான் எப்படி உடச்சிருக்கேன்னு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி என்கிட்ட இருக்க 4 சீடு, நான் 4 சீடு தான் எடுத்திருக்கேன். 4 சீடையும் 2 சீடை நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன், 2 சீடை நான் உடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் காமிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 6 டேஸ்க்கு முன்னாடி நான் இதை முளைக்க போட்டது. பாருங்கள், 6 டேஸில் எவ்வளோ க்ரோ ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம க்ரோ பண்ண போட்ட பிறகு 2 டேஸ் ஒன்ஸ் ஆர் 3 டேஸ் ஒன்ஸ் அதில் இருக்க தண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க 4 சீடையுமே போட்டுட்டேன். மறுபடியும் இதோட ரிசல்ட்டை நான் அப்கமிங் டேஸில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்.